ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு 3 டிப்ஸை தாங்க பார்க்குறோம். கிச்சன் டிப்ஸ், வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க. நம்ம சிங்க்கு நம்ம கழுவும் போதும் சைட்லலாம் ஸ்டீலெல்லாம் அழுக்குறங்க. அந்த ஸ்டீலை விட்டுட்டு சைடில் நம்ம டைல்ஸ்லலாம் அழுக்கு இருக்கும். அதுவும் ஸ்டீலை நம்ம கழுவும் போதும் சைடில் உள்ள சிமெண்ட் பாலெல்லாம் மேலே பேந்து வந்துடுங்க. பேந்து வர்றதுனால அதான் லீக் ஆகும் தண்ணி. இது போல் எனக்கு நடந்திருக்குங்க. அதனால தாங்க இந்த வீடியோவை போட்டேன். அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஸ்டீல் நாரை வச்சு நல்லா ஹார்ட் ஒர்க் செய்யாமல் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது பழைசாக இருந்தாலும் சரிங்க, இல்லை இதுக்குன்னு வேறு வாங்கி வச்சாலும் சரிங்க. இது போல் வச்சு நம்ம சைடில் தேய்க்கும் போதும் நல்லா சேஃபாக இருக்கும். இது போல் சிமெண்ட்டும் பேந்து வராது. அழுக்கெல்லாம் சைடுங்களை எடுக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த நாரை விட இந்த ப்ரஷ்ஷு சூப்பராகவே நமக்கு நல்லா ஒர்க் ஆகும். கைக்கும் கையை சில பேர் நார் பிடிச்சா கையெல்லாம் வலிக்கணுவாங்க. அந்த மாதிரி இல்லாத இந்த ப்ரஷ் வச்சு தேய்ச்சி பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீடு துடைக்கிறது தாங்க. யாரும் வெள்ளிக்கிழமை துடைக்க மாட்டாங்க, வீடு வியாழக்கிழமை தான் துடைப்பீங்க. அந்த மாதிரி துடைக்கும் போது அதாவது தண்ணியில் நான் 1/2 பைப் தண்ணி எடுத்துருக்கேங்க. இதில் ஃப்ளோர் க்ளீனிங் கொஞ்சம் போட்டிருக்கேன். அது கூட கல்லுப்பு நம்ம பாசிட்டிவ் எனர்ஜிக்கு ரொம்ப நல்லதுங்க, பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு. அதனால் கல்லுப்பு எப்போ வீடு துடைச்சாலும் போடுங்க. அப்புறம் கம்போர்ட் தாங்க சேர்த்துருக்கேன் நான். கம்போர்ட் நம்ம வீடு துடைக்கும் போது அதுக்கு சேர்த்து துடைக்கும் வீடியே நல்லா வாசனையாக கமகமான இருக்குங்க. நம்ம வீடு வாசனையாக இருக்கும்போது நமக்கு எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் தேய்ச்சி பாருங்கள். ஏன்னு சொன்னால் நீங்கள் துணிக்கே போடலானே கண்டிப்பாக இது ஃப்ளோருக்கு கண்டிப்பாக வாங்கி தேய்ப்பீங்க. ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது போட்டு நம்ம தேய்க்கும் போதும் வீடும் நல்லா ஃபினிஷிங்காகவும் ஷைனிங்காக பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்தது என்னென்னா, நம்ம விளக்கு தாங்க, அகல் விளக்கு. நம்ம விளக்கு வச்சுட்டு அந்த எண்ணெயெல்லாம் இருக்கிறதுனால பிசுப்பு அப்படியே இருக்கும். அடுத்த டைம் நம்ம விளக்கு கழுவும்போது கையெல்லாம் ஒட்டி பிடிக்கும். அந்த மாதிரி இல்லாத நம்ம கார்த்திகை தீபத்துக்கு இன்றைக்கி பரணி தீபங்க. இந்த பரணி ஏற்றுறதுக்கு என்ன செய்யலான்னா, இதுக்கெல்லாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்குங்க. சாதாரண தண்ணி தாங்க, இந்த கூல் வாட்டர் தான். இந்த தண்ணி கூட ஒரு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூனு அளவுக்கு நான் சோப் தூள் தாங்க சேர்த்துருக்கேன். இது கூட நான் எண்ணெய் பிசுக்குள்ளே விளக்கு தாங்க சேர்த்துருக்கேன். இதெல்லாம் அதிக நேரம் வைக்கணுன்றதும் இல்லது சூடு வைக்கணும், அதாவது தண்ணியெல்லாம் காய வைக்குவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சாதாரண வார்ம் வாட்டர்லேயே இது போல் நீங்கள் சோப்பு பொடி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போதுங்க, அதிகம்லாம் வேண்டாம். கொஞ்சமாக அழைச்சி எடுத்து பாருங்கள், எண்ணெய் பிசுக்கு கரையெல்லாம் போயிடுங்க. இதே பண்ணி 2 டைம் சும்மாவே தண்ணியில் கழுவி எடுத்துக்கிட்டுங்க. கழுவி எடுத்துகிட்டு இது கூட எண்ணெய்த்துக்கு நம்ம எண்ணெய் பிசுக்கிற சுத்தமாக போகணும், நல்லா பிரைட்டாக இருக்கணும்னா அதுக்கு எண்ணெய் சேர்த்து போனால் அரிசி பொடி தாங்க. நான் அதை கோலம் போகிறதுக்கு அரிசி பொடி தாங்க சேர்க்குவோம். அதனால் அந்த அரிசி பொடி இருக்கிறத நான் எடுத்து வச்சுக்கணும். தெரியாமல் கொஞ்சம் தண்ணி தாங்க நான் போட்டேன். தண்ணி போடக்கூடாது. தண்ணி போடாமல் ஒரு தேங்காய் நார் போதுங்க. இந்த அரிசி பொடியை தூவிட்டு நீங்கள் கொஞ்சமாக விளக்கு தேய்ச்சி பாருங்கள். ஒரு செகண்ட் போதுங்க, அதிகம் தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. மேலே நீங்கள் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்டாலே போதும். அந்த எண்ணெய் பிசுக்கு கரை இன்னுமே இருக்காதுங்க. அவ்வளோ சூப்பராக ஈஸியாக போகும். ஆனால் ஒரு விஷயம், சில பேருக்கு விளக்கு ஏற்றும் போது எண்ணெய் அதிகமாக இழுக்குது, கீழே லீக் ஆகுதுன்னா இந்த அரிசி பொடியை லைட்டாக கீழே போட்டு அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றி நீங்கள் திருப்பி போட்டு பாருங்கள், எண்ணெயே லீக்கே ஆகாதுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நான் எல்லா விளக்கையும் கழுவினேன். நான் எண்ணெய் உள்ள வச்சுங்க. அடுத்து நான் தீபாவளிக்கு வச்சு நமக்கு விளக்கெல்லாம் இருந்துச்சுங்க, அதுவும் கூடி எல்லாம் கழுவிக்கலான்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது போல் நீங்கள் கழுவி பாருங்கள். நமக்கு அதிக வேலையும் எடுக்காது. நமக்கு வேறு சுடு தண்ணி வேணும், வேறு லிக்விடு வேணும் அப்படின்ற ஒரு அவசியமே இருக்காதுங்க. ஈஸியாக நம்ம கார்த்திகை தீபத்துக்கு சரி, இன்றைக்கி பரணி தீபம் நம்ம எல்லாமே விளக்கு கழுவிட்டு இன்றைக்கி 27 விளக்கு தான் வைக்க சொல்லுவாங்க. இன்றைக்கி 27 விளக்கு வைக்குவாங்க. இதே போல் நான் எல்லா விளக்கும் கழுவி எடுத்துக்கின்னு பாருங்கள். ஒரு செகண்ட் போதும், சூப்பராக பலன்னு நான் விளக்கு எல்லாமே கழுவி எடுத்துக்கிறேங்க. நான் 25 விளக்கு வச்சுருக்கேன். இன்னும் 2 விளக்குக்கு நான் ஆட்டைப்பொடியில் தாங்க விளக்காக நான் பிடிச்சி செய்ய போகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.